என்னத்த சொல்லனே தெரிலங்க. திருச்சியில் பாலியல் வன்கொடுமை 14 வயசு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவன் டாக்ஸி டிரைவரான். இதுக்கு முன்னாடி அப்போ எத்தனை பிள்ளைகள் இப்படி தப்பாக பார்த்துருப்பான். அவனெல்லாம் டோருக்குள்ளே வச்சு சின்ன பிள்ளைக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்துருக்கான். அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு அப்படி கேட்கா. சரி, கண்ணுக்கு தெரிஞ்சது போன மாதம் மட்டும் 9 பாலியல் வன்கொடுமை. கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பாலியல் வன்கொடுமை. சிஎம் சார் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. ஏதாவது மாற்றம் அமையும் சொல்லி உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நடந்துக்கிட்டே இருக்குது. எதையாவது ஒருத்தனுக்கு சரியான தண்டனை கிடச்சிட்டுனா அடுத்து வரிசையாக சரியாயிரும். அதனால் உடனடி நடவடிக்கை எடுத்து மக்களை எப்படியாவது பாதுகாருங்க. அதுவும் மெயினாக சின்ன பிள்ளைகளை பாதுகாருங்க. அப்படி தான் நடந்துட்டு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செய்து இது போல் அடுத்த நடக்கூடாது. பொதுமக்கள் தர்மடி கொடுத்ததுக்கு அங்கேயே அவனை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக வந்துடும். ஆனால் வாழவே தகுதி